அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பருவதமலை. இந்த 2025ஆம் ஆண்டின் நிலவரப்படி தற்போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் இருக்கும் மொத்த அமைச்சர்கள் எத்தனை பேர் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக திரு மு.க. ஸ்டாலின். இவர் பொதுத்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மற்ற அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை சிறப்பு முயற்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்பட பல துறைகளை நிர்வகித்து வருகிறார். இரண்டாவதாக திரு துரைமுருகன். தமிழ்நாட்டின் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சராக செயல்படுகிறார். சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள், சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல்கள், கடவுச்சீட்டுகள் மற்றும் சட்டம் உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். மூன்றாவதாக திரு உதயநிதி ஸ்டாலின். இவர் தமிழ்நாட்டின் தற்போதைய மாண்புமிகு துணை முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள், திட்டம் மற்றும் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். நான்காவதாக திரு கே.என். நேரு. இவர் தற்போதைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். நகராட்சி நிர்வாகம், நகர்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் போன்ற துறைகளை நிர்வகித்து வருகிறார். ஐந்தாவதாக திரு இ. பெரியசாமி. இவர் தற்போதைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் போன்றவற்றை நிர்வகித்து வருகிறார். ஆறாவதாக திரு ஏவா வேலு. இவர் தற்போதைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். பொது பணிகள், அதாவது கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் போன்ற அனைத்தையும் நிர்வகித்து வருகிறார். ஏழாவதாக திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இவர் தற்போதைய மாண்புமிகு வேளாண்மை, உழவர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். வேளாண்மை பொறியியல், வேளாண் பணி கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை மற்றும் தரிசு நில மேம்பாடு போன்றவற்றை நிர்வகித்து வருகிறார். எட்டாவதாக கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன். இவர் தற்போதைய மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். வருவாய், மாவட்ட வருவாய் பணி அமைப்பு, துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். ஒன்பதாவதாக திரு தங்கம் தென்னரசு. இவர் தற்போதைய மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். நிதித்துறை, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால நன்மைகள் மற்றும் தொல்லியல் துறை, சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பணிகளை நிர்வகித்து வருகிறார். பத்தாவதாக திரு எஸ். ரகுபதி. இவர் தற்போதைய மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் உள்ளிட்ட பணிகளை நிர்வகித்து வருகிறார். 11ஆவதாக திரு சு. முத்துசாமி. இவர் தற்போதைய மாண்புமிகு வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகர அமைப்பு திட்டமிடல் மற்றும் வீட்டு வசதி மேம்பாடு, இடவசதி கட்டுப்பாடு, நகர திட்டமிடல் மற்றும் நகர்பகுதி வளர்ச்சி, மதுவிலக்கு ஆயத்தீர்வை உள்ளிட்ட பணிகளை நிர்வகித்து வருகிறார். 12ஆவதாக திரு கே.ஆர். பெரிய கருப்பன். இவர் தற்போதைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இவர் கூட்டுறவுத்துறை முழுமையாக நிர்வகித்து வருகிறார். 13ஆவதாக தா.மு. அன்பரசன். இவர் தற்போதைய மாண்புமிகு சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். குடிசை தொழில்கள், சிறு தொழில்கள் உள்ளிட்ட ஊரக தொழில்கள், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பணிகளை நிர்வகித்து வருகிறார். 14ஆவதாக திரு மு.பெ. சாமிநாதன். இவர் தற்போதைய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பவியல் மற்றும் திரைப்பட சட்டம், பத்திரிகை அச்சு காகித கட்டுப்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மற்றும் அரசு அச்சகம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 15ஆவதாக திருமதி பி. கீதா ஜீவன். இவர் தற்போதைய மாண்புமிகு சமூக நலம், மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சமூக நலம், ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் இரவலர் காப்பு இல்லங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தம் மற்றும் சத்துணவு திட்டம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 16ஆவதாக திரு அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன். இவர் தற்போதைய மாண்புமிகு
மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். மீன்வளம், மீன் வளர்ச்சி கழகம் மற்றும் கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 17வதாக திரு RS ராஜகண்ணப்பன். இவர் தற்போதைய மாண்புமிகு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். வனம், கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 18வதாக திரு R ராஜேந்திரன். இவர் தற்போதைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம், கரும்பு தீர்வை, கரும்பு பயிர் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 19வதாக திரு அர சக்கரபாணி. இவர் தற்போதைய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை இவர் நிர்வகித்து வருகிறார். 20வதாக திரு R காந்தி. இவர் தற்போதைய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். கைத்தறி மற்றும் துணிநூல், பூதானம் மற்றும் கிராம தானம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 21வதாக திரு மா சுப்பிரமணியன். இவர் தற்போதைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். மருத்துவம் மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை நிர்வகித்து வருகிறார். 22வதாக திரு P மூர்த்தி. இவர் தற்போதைய மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். வணிக வரிகள், பதிவு மற்றும் முத்திரை தாள் சட்டம், எடைகள் மற்றும் அளவைகள், கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிர்வாகம், சீட்டுகள் மற்றும் கம்பெனிகள் பதிவு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை இவர் நிர்வகித்து வருகிறார். 23வதாக SS சிவசங்கர். இவர் தற்போதைய மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். போக்குவரத்து, நாட்டுடைமையாக்கப்பட்ட போக்குவரத்து மற்றும் இயக்கூர்தி சட்டம், மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை இவர் நிர்வகித்து வருகிறார். 24வதாக PK சேகர்பாபு. இவர் தற்போதைய மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். 25வதாக டாக்டர் கோவி செழியன். இவர் தற்போதைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். 26வதாக முனைவர் பழனிவேல் தியாகராஜன். இவர் தற்போதைய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை இவர் நிர்வகித்து வருகிறார். 27வதாக SM நாசர். இவர் தற்போதைய மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்ஃபு வாரியம் உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். 28வதாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர் தற்போதைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். முழுக்க பள்ளி கல்வித்துறையை இவர் நிர்வகித்து வருகிறார். 29வதாக திரு சிவ வி மெய்யநாதன். இவர் தற்போதைய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் சீர் மரபினர் நலன் உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். 30வதாக திரு CV கணேசன். இவர் தற்போதைய மாண்புமிகு தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். தொழிலாளர் நலன், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளை சார்ந்த பணிகளை இவர் நிர்வகித்து வருகிறார். 31வதாக திரு மனோ தங்கராஜ். இவர் தற்போதைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். பால் வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். 32வதாக டாக்டர் TRP ராஜா. இவர் தற்போதைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். முழுக்க தொழில்கள் சார்ந்த அனைத்து பணிகளையும் நிர்வகித்து வருகிறார். 33வதாக டாக்டர் மதிவேந்தன். இவர் தற்போதைய மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். ஆதி திராவிடர் நலன், மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் நலன் உள்ளிட்ட துறைகளை நிர்வகித்து வருகிறார். 34வதாக திருமதி N கயல்விழி செல்வராஜ். இவர் தற்போதைய மாண்புமிகு
மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலன் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த பணிகளை இவர் நிர்வகித்து வருகிறார். 35வதாக திரு மு.க. ஸ்டாலின். இவர் தற்போதைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இந்த 34 அமைச்சர்களையும் நிர்வகிக்கும் முதலமைச்சர் என்ற கூடுதல் பொறுப்பையும் இவர் நிர்வகித்து வருகிறார். ஆக மொத்தம் 34 அமைச்சர்களுடன் முதலமைச்சர் சேர்த்து மொத்தமாக 35 அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த காணொளியில் நாம் பார்த்த அமைச்சர்களை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவியுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மிஸ்டர் பர்வதமலை வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.